நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு. ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது. அதனால அன்னைக்கு திமுக வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார். அதைத்தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம். வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. பெரிய நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க. திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது. இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழணும். அவர் கண் முன்னால் 2026 நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம். அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போறாங்க. ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும். இரண்டாவது உங்களுடைய